அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். குவைத்தில் திடீர் சம்பவம். சீர்திருத்த நிறுவனங்கள், அதாவது கரெக்ஷனல் இன்ஸ்டிடியூட்டில் திடீர் தீ விபத்து சுலைபியாவில். துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் பலரும் காயப்பட்டிருக்கிறாங்க. சீர்திருத்த நிறுவனங்கள் கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் உடல்நிலையை முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டிருக்கின்றார். தீ விபத்துக்கான சூழ்நிலைகள் பின்தொடர்ந்து அதன் காரணங்களை கண்டறிந்து பொருந்தக்கூடிய விதிமுறைகளின்படி தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல இது சம்பந்தமான நிகழ்வுகள் எதிர்வரும் காலங்களில் நடக்காமல் இருக்க இதற்கான தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் உத்தரவு அளிச்சிருக்கிறார். அதே மாதிரி சுகாதார அமைச்சர் டாக்டர் அஹமத் அல் அவாதி அவர்களும் நேரடியாக சென்று சம்பவ இடத்துக்கு விஜயம் செஞ்சுருக்கிறாங்க. இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொள்ள, அதே மாதிரி பாதிக்கப்பட்ட அதிகாரிகளையும் பார்வையிட. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நேற்றைய தினம் நடந்துச்சு அகமதியில் கூட. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஃபயர் ஃபைட்டிங் டீம் அந்த தீயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. நிறைய இடங்களில் தீ விபத்துக்கள் அதிகமாக பரவிட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு செய்தியும் வெளியாகி இருந்துச்சு. அந்த செய்தி என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் இந்த நியூஸ் கட்டை சைட்டில் ஒரு வீடியோவாக ப்ளே பண்ணுறேன். கிரிமினல் கோர்ட், குற்றவியல் நீதிமன்றம் 15 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது சல்மான் காலிதிக்கு. உங்களுக்கு தெரியும், மன்னருக்கு முட்டையாலையெல்லாம் எரிஞ்சு லண்டனில் வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்தி மன்னரை ரொம்ப மோசமாக திட்டி குவைத் நாட்டு மன்னருக்கு எதிராக கூக்குரலிட்ட சல்மான் காலிதி அந்த நபருக்கு பார்த்திங்கன்னா 15 வருட கால சிறை தண்டனை, கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது மட்டுமல்லாமல் கடூழிய சிறை தண்டனை முடிந்து அவர் 15 வருடம் கழித்து வெளியே வந்த உடனே அவங்களுடைய இந்த நாட்டை விட்டு அவர் நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் இருக்கிற முக்கியமான கேள்வி என்னென்னா, சல்மான் காலிதி ஒரு குவைத்தி குடிமகன், குவைத்தி ஜென்சியா உள்ள ஒரு குடிமகன். இந்த சல்மான் காலிதியை இந்த நாட்டை விட்டு எந்த நாட்டுக்கு கடத்துவாங்க அப்படின்றது தான் இருக்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. நாடு கடத்துறது, சொந்த நாட்டுக்கு நாடு கடத்துறதுன்றது வேறு விஷயம். சொந்த நாட்டில் இருந்தே நாடு கடத்தினா எந்த நாட்டுக்கு கடத்துவாங்களோ தெரியல. தயவு செய்து ரொம்ப கவனம். பதிவுகள், போஸ்ட்டுகள், ஒவ்வொரு செய்திகளை பரப்புற பதிவிடுற அனைவருமே, நான் உட்பட அனைவருமே போஸ்ட்டுகளை ஷேர் பண்ணும்போது சில வீடியோக்கள் எடுத்து நம்ம டிக்டாக்ல, ஏன்னா நிறைய பேர் இன்னொரு முக்கியமான விடயம், இப்போ சாதாரணமாக இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன்னு வைங்களேன், நான் போடக்கூடிய வீடியோவை எடுத்து ஒரு சிலர் நீங்கள் டிக்டாக்ல போடுறீங்க இல்லையா, உங்களுடைய பேஜில் போடுறீங்க இல்லையா, ஷேர் பண்ணுறீங்க இல்லையா, அதுவும் ஒருவேளை நான் செய்தது ஏதாவது ஒன்று தவறாக இருந்துச்சுன்னா, நான் சொன்ன வீடியோவில் ஏதாவது ஒரு பிழை, தவறு, ஏதாவது ஒரு குற்றம் செயலாக இருந்துச்சுன்னா அது என்ன மட்டும் இல்லை, அதை ஷேர் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா, உங்களையும் சேர்த்து தான் பாதிக்கும். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா சிலர் இப்போ நான் போடக்கூடிய நியூஸ், இன்னொருத்தர் போடக்கூடிய நியூஸுகள் அது இதெல்லாம் எடுத்து தங்களுடைய டிக்டாக்ல போடுவாங்க. சிலர் அதே தொழிலாக செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, எடுத்து டிக்டாக்ல போடுறவங்க. ஆனால் இப்போ அவங்க யார் என்னன்றது அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் குவைத்துடைய கவர்மெண்ட்டுக்கு, சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்த செகண்ட் போதும் எந்த அப்டேட், எந்த ஏரியாவிலேருந்து இது அப்லோட் பண்ணியிருக்காங்க, எந்த சிக்னல் இருந்துட்டு, எந்த ஃபோன்லேருந்து, எந்த இஎம்இ நம்பர்லேருந்து டோட்டல் டீட்டெயில்ஸையும் கேதர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் யார் பதிவு போட்டாங்களோ அவங்களும் கைது செய்யப்படுவாங்க. அதையும் சேர்த்து இந்த பதிவை யாரெல்லாம் ஷேர் பண்ணாங்களோ அவங்களும் கைது செய்யப்படுவாங்க. அதனால் எந்த ஒரு பதிவாக இருந்தாலும் உங்களுக்கு அது கன்ஃபார்மாக அது பிரச்சனை இல்லாத பதிவு அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும் பதிவிடுங்க. இல்லை இது கடைசியில் நம்மளுக்கும் ஏதாவது பிரச்சனை வருமோ, இதை ஷேர் பண்ண போய் அப்படின்னு கொஞ்சம் ஒரு சிறிதளவு சந்தேகம் இருந்தாலும் அந்த மாதிரி பதிவுகளை ஷேர் பண்ணுறதை நிறுத்திக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி அந்த தீ விபத்து சம்மந்தமான விஷயத்தை பற்றி காலையிலேயும் நியூஸில் போட்டிருந்தேன். காலையில் என்ன, அது மதியமாகிடுச்சு நியூஸ், அதனால் நிறைய பேருக்கு பார்க்க கிடச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். குவைத்தை பொறுத்த வரையில் ஒரு தீ விபத்து நடந்துச்சுன்னா அந்த தீ விபத்தை உடனடியாக குவைத்துடைய தீயணைப்புத்துறை ஆராய்வாங்க. ஒரு பெரிய தீ விபத்து நடந்தால் அதை ஆராய்ஞ்சு அதில் என்ன நடந்திருக்குது அப்படின்றத உடனடியாக கண்காணித்து இந்த சம்பவத்தில் யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்குது, யாரால் இந்த சம்பவம் நிகழ்த்தப்பட்டிருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறாரு, ஒருத்தர் தொழிலாளர்,
ஒரு ஃபேக்ட்ரிலேயோ ஒரு ஸ்டோர்லேயோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாலேயோ சிகரெட் பிடிக்கிறாரு. சிகரெட்டை பிடிச்சிட்டு அவர் அந்த சிகரெட் அந்த இடத்துல தூக்கி போட்டுட்டு போகிறாரு. போய் கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல புகைஞ்சு தீ பிடிக்குது. அந்த தீ மொத்தமும் பறகுது. இது ஏதாவது ஒரு சிசிடிவி கேமராவில் காட்சியாக பதிவாகி இருக்குது. இதை இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இவங்க எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஓகே, இன்னாறு சிகரெட்டை பிடிச்சிட்டு போட்டதால தான் இந்த தீ விபத்து உருவாகி இருக்குது. யார் என்னன்னு பார்த்து தேடி பிடிங்கப்பா அந்த நல்லவரை, வாங்க அப்படியே கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. ஒரு வேளை இப்போ இந்த தீ விபத்தில் கிட்டத்தட்ட ஒரு சொல்லுவோமே, உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் தினார் நஷ்டமாக இருக்குது. 10 லட்சம் தினாருக்கு நஷ்ட ஈடு தேவைப்படுது, ஏற்பட்டிருக்குது இழப்பு. அந்த 10 லட்சம் தினாரையும் கட்டிட்டு நீ நாட்டுக்கு போப்பா. சூப்பர்ல. இப்போ அந்த 10 லட்சம், அதாவது 1 மில்லியன் தினார் நஷ்ட ஈடு ஏற்பட்டிருக்குது, நஷ்டம் ஏற்பட்டிருக்குது. அந்த 1 மில்லியன் தினாரையும் கட்டிட்டு நீங்கள் ரிலீஸ் ஆகி போயிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி ஆப்பு? அதனால் தயவு செய்து இந்த சிகரெட்டை பிடிச்சிட்டு கீழே வீசுறதை கூட அணைச்சி போடுங்க. உங்கள் கையால் ஒரு மிஸ்டேக் நடந்து அதுவும் ஆதாரத்தோட ப்ரூஃப் ஆகிச்சுன்னா இழந்த அத்தனை இழப்புக்கும் இழப்பீடு கொடுக்க போகிறது நீங்களே தான். அதனால் தயவு செய்து கவனம். இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தப்பிக்கலாம். இல்லையா நாட்டில் இருக்கிற வீடு காணியை விற்றா கூட வருமா? 1 மில்லியன் குவைத்து தினாரண்டா நாட்டு காசுக்கு. இங்கே ஒன்றுன்னா நாட்டுக்கு இப்போ எவ்வளோ போகுது? 1000 போகுது இல்லையா? குவைத்து தினார், 1 தினார்னா நாட்டில் 1000 ரூபாய். இங்கே அப்போ 1 மில்லியன், அங்கே 1000 மில்லியன். அதை விட நாட்டுக்கிட்டு சாகலாம். சிந்திச்சு செயல்படுங்க, ரொம்ப கவனம். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னொரு இலக்கம் 50 53 79 39. இன்னொரு இலக்கம் 99 69 84 94. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாய். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இது நானும் எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10 மணி 10-15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்று இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக. எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய்.